இந்த வீடியோவில் நான் உங்களை அகத்தியரோட காலடி தடங்களை கண்டுபிடிச்சி இன்னைக்கு முழுக்க பயணம் பண்ணி அகத்தியர் ஒரே நாளில் வழிபட்ட 3 சிவன்களை காட்ட போகிறேன். முதல்ல காசியோட அமைப்போட பொருந்தக்கூடிய காசிக்கு நிகரான காவேரி கரையில் அமைஞ்ச கடம்பநாதரையும், ரெண்டாவதாக நாகப்பாம்பிற்கு சிவன் முக்தி கொடுத்த மலையான ஐயர் மலைக்கும், மூணாவதாக அகத்தியர் ரூபம் எடுத்து வழிபட்ட சிவனான திருயுங்கைநாதரையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். வர முடியாத உங்களுக்கும் புண்ணியத்தை சேர்க்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்குறது காவேரியோட நதியில இருந்து போகிற ஒரு பெரிய வாய்க்கா. பாருங்கள் எப்படி தண்ணி போய்கிட்டு இருக்குன்னு பாருங்கள். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கரூர் மாவட்டத்தில் இருக்கோம். முதல்ல கடம்பேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இது காவேரி நதி இருக்கு பாருங்க, புண்ணிய நதி. அதோட தென்கரையில் இருக்கு ஒரு முதுமொழி இருக்கு. அது காலையில் கடம்பர் கோவிலுக்கும், மதியானம் நம்ம ஐயர் மலைக்கும், சாயங்காலம் திருயுங்கை மலைக்கு போயிட்டு திருயுங்கைநாதரை வழிபட்டா ரொம்ப புண்ணியம், ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ காலங்காத்தால் நம்ம கடம்பேஸ்வரரை தரிசனம் பண்ண நம்ம கடம்பர் கோவிலுக்கு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு நம்ம ஐயர் மலைக்கு போவோம். அதை முடிச்சுட்டு திருவங்கை மலைக்கு போவோம். எல்லாமே இங்கேருந்தே பார்த்துடலாம் அந்த 3 கோவில்களையும். குறிப்பாக அகத்தியர் நம்ம காவேரி கரையில் பார்த்துருப்போம், நட்டாற்றீஸ்வரர் கோவிலுக்கு முன்னாடி. அவர் அதை முடிச்சுட்டு இந்த கரையிலேயே தான் நடந்து இதை ஃபுல்லாக தரிசனம் பண்ணிட்டு மலையேறி இருக்காரு. தொடர்ந்து நம்ம இன்னைக்கு கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற புண்ணிய கோவில்களை எல்லாத்தையும் தரிசனம் பண்ண போகிறோம். நம்மளோட பாருங்கள், அலைகடல் என காவேரி பொங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரி மக்கள் வந்திருக்காங்க. சூப்பராக தரிசனம் பண்ண போகிறோம். ஓம் நமச்சிவாய. புளித்தலையில் அந்த காவேரி ஆற்றுக்கு பக்கத்தில் உள்ள அந்த கடம்பனேஸ்வரர் கோவிலில் சுவர் முழுக்கவே மீன் சின்னங்களும் அங்கங்கே கல்வெட்டுகளும் அதிகமாக இருக்குது. அது மாதிரி வில்வ மரம், இந்த கோவிலோட தலைவருட்சமான கடம்ப மரம் சுற்றி எங்கே பார்த்தாலும் இருக்குது மக்களே. சூப்பராக இருக்குது கோவில். இடது பக்கத்தில் கொண்டை இருக்குது சரியா. இவர் கழுத்தில் கத்தி குத்துவாலை வச்சு குத்திக்கிறாரு. இது அரிகண்டம்னு சொல்லுவாங்க. அரிகண்டம்னா அந்த காலத்தில் ஒரு போருக்கு போகிற ஒரு மன்னர் போரில் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு போர் வீரர்களோ யாராவது இந்த மாதிரி அரிகண்டம், அதாவது தன்னைத்தானே கொற்றவைங்கிற துர்க்கை அம்மனுக்கு பலி கொடுத்துக்குருவாங்களாம். அந்த மாதிரியும் இருக்குது. இன்னொன்று ஒரு நாடு எதிரிகளால் கைப்பற்றும் போதும், இல்லை அந்த அரசர் ரொம்ப நோயினால் இறக்குற தருவாயில் இருக்கும் போதும், இல்லை அவருக்கு பெரிய அவமானங்கள் ஏற்படும் போதும் இந்த மாதிரி தன்னைத்தானே குற்றவைங்கிற ஒரு காளியம்மனுக்கு தன்னைத்தானே பலியிட்டுக்குருவாங்களாம். அந்த மாதிரியும் இருக்குது. தமிழ்நாட்டில் முக்கால்வாசி எல்லா பகுதிகளையும் பார்க்கலாம். குறிப்பாக சோழ நாட்டுகளில் ரொம்ப பார்க்கலாம். இது காவேரி கரையில் உள்ள ஒரு கோவில். இந்த இடத்துல இந்த அரிகண்டா நடுகள் இருக்குது பாருங்கள். இந்த கோவில்லையே 2வது பார்க்குற அரிகண்டம் பாருங்கள். அந்த சிலை சிற்பத்தில் நீங்கள் நடுகளில் பார்த்தீங்கன்னா அவர் தலையை பிடிச்சிருக்க மாட்டார். ஆனால் இவர் பாருங்களேன், தன்னோட இடது கையால் தலையை பிடிச்சிட்டு வலது கையால் கத்தியில் கழுத்தை அறுக்கிறாரு. அது மாதிரி அவருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இடதுல கொண்டா இருந்துச்சு, இவருக்கு நேர் கொண்டா இருக்குது பாருங்கள். இவர் ஒரு மன்னனா இல்லை படை வீரரா இல்லை 63 நாயன்மாரா அப்படிங்கிற தெரியலை. இவர் தன்னைத்தானே கொற்றவை அப்படிங்கிற ஒரு காளியம்மனுக்கு பலி கொடுத்துக்கிறாரு பாருங்கள். அந்த காலத்தில் நம்மளோட தமிழ் மரபில் இருந்த ஒரு தொன்மையான ஒரு விஷயம்.
கேட்டாலே அவ்வளோ இதாக இருக்குது. அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி வந்து கடவுள் பக்தியில் இருந்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த 3 விஷயங்கள் மற்ற நாட்டு அரசர்களால் நாடு வந்து கைப்பற்றும் போதும் அவமானப்படும் போதும் இல்லை வந்து நோயினால் அவதிப்படும் போதும் இந்த மாதிரி செய்கிறாங்க. பார்த்துக்கோங்க. மறக்காமல் வந்து குளித்தலையில் காவேரி கரையில் கடம்பனேஸ்வரர் கோயில் வந்தால் இதெல்லாம் பாருங்கள். இதெல்லாம் ஒரு அரிய சிற்பம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கடம்பநாதர் கோவில் 2000 ஆண்டுகள் பழமையான சோழ நாட்டோட காவேரியோட தென்கரையில் இருக்கிற 2வது சிவன் கோவில். வேறு எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு அரிய காட்சியை நாங்கள் பார்த்தோம். கருவறையில் சிவனுக்கு பின்னால் ஒளிஞ்ச மாதிரி சப்தக்கன்னியல் இருக்கிறது இங்கே மட்டும்தான். மக்களே, நம்ம வந்து கடம்பனேஸ்வரரை சூப்பராக தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நான் சொன்னபடி 2வது வந்து ஐயர் மலைக்கு போய்கிட்டு இருக்கோம். வாங்க ஐயர் மலையை பார்க்கலாம். 2வதாக நம்ம நாகப்பாம்புக்கு சிவன் முக்தி கொடுத்த மலையான சோழ நாட்டோட காவேரியோட தென்கரையில் இருக்கிற முதல் சிவன் கோயிலான ஐயர் மலைக்கு வந்திருக்கோம். 2வதாக நம்ம ஐயர் மலை வந்தாச்சு பாருங்க. மேலே வந்து ரத்தினகிரீஸ்வரர்னு சிவன் இருக்கார். கிட்டத்தட்ட பழனி மலை உயரம் இருக்குது. படிப்பாதையும் இருக்குது, ரோப்கார் வசதியும் இருக்குது. நம்ம வந்து படிப்பாதையில் மலையேற்றம் பண்ண போகிறோம். வாங்க. ஐயர் மலை ஏற ஆரம்பிச்சாச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1200 அடி உயரம். மேலே வந்து சிவன் வந்து ரத்னகிரீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் இருக்காரு. இங்கே பாருங்க, ரோப் கார் போய்கிட்டு இருக்கு பாருங்க, தெரியுதா? ரோப் கார் வசதி இருக்குது. வயசானவங்க இந்த மலைக்கு வரணும்னா ரோப் கார்லேயும் போய்க்கலாம் பாருங்க. இவ்வளோ பெரிய பாறை மக்களே. நடுவில் வந்து பிள்ளையாரை வச்சுருக்காங்க. 2 சைடும் பெரிய மூங்கில் கம்புகளை ஊண்டியிருக்காங்க பாருங்கள். பெரிய பாறை, செக்க சிவப்பாக பாருங்கள், செம்மண் கலரில் இருக்குது பாருங்கள். இது வந்துங்கய்யா, ஏதாவது ஒரு கோயிலில் திருவிழா நடக்கணும், ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல ஒரு சவனம் கேட்பாங்க. இது ஐதீகமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஐதீகமாக எந்த கோயிலில் கும்பாபிஷேகம் கோயிலில் திருவிழா நடக்கணும், ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல உட்காந்து சவனம் கேட்பாங்க. சவனம்னா என்னங்கய்யா? இந்த பள்ளி சவனம் சொல்லுதுங்கய்யா. ஓ, பள்ளி கத்துமே சகனம். சகனம் இந்த விரிசலில் தாங்க வந்து கேட்பாங்க. ஓ, இந்த விரிசலில் கேட்பாங்களா? இந்த இடத்துல உட்காந்து கேட்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்போ ரொம்ப நாளாக திருவிழா நடக்கலை, எங்கள் ஊரில் நடக்கலை, திருவிழா நடக்கலை அப்படின்னு சொன்னால் இவங்க உத்தரவு கொடுத்தாலும் அவங்க திருவிழா நடக்க வைப்பாங்க. ஓ, சவுண்டு கேட்குமா? ஆமாம், சவுண்ட் சொல்லுவாங்க. டக்கு பழிச்சு சொல்லுவாங்க. இப்போ சுற்று பக்கத்தில் 18பட்டி கிராமத்துலேயும் திருவிழா நடக்கணும், கோயிலே திருவிழா நடக்காமல் இருக்குது, நீங்கள் உத்தரவு கொடுங்க அப்படின்னு வந்து உங்களை உட்காந்து கேட்பாங்க. உடனே உத்தரவு சொல்லும். கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும், எந்த மாற்றம் இருக்காது. இந்த குதிங்காலி எரிஞ்சிச்சுன்னா பாதை அடிச்சு வச்சுக்கணும்னு வேண்டிட்டு போகிறது. நல்லா போன வந்து பாதை அடிச்சு வச்சுருவாங்க. மக்களை பாருங்களேன், இங்கே உங்களுக்கு தெரியுதா? அந்த பாறை முழுக்க அவங்க கால் பாதங்களை கல்வெட்டு மாதிரி அடித்து வச்சுருக்காங்க பாருங்கள். யாருக்காவது கால் பாதத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா இங்கே வேண்டிட்டு போயிடுவாங்களாம். சரியானோன்னு இந்த மாதிரி கல்வெட்டை அடிச்சிடுவாங்களாம் மக்களுக்கு. இது ஃபுல்லாக அந்த பாறை ஃபுல்லாமே கல்வெட்டாக தான் இருக்குது. இந்த பாறை பேர் குன்னடி கருப்பு. யார் ஊர்லையாவது திருவிழா நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்கலைன்னா இங்கே இந்த பாறைகளுக்கு நடுவில் வந்து ஒரு விரிசல் இருக்குது. இங்கே வந்து உட்காந்து வேண்டுனா பள்ளி கத்துற மாதிரி அந்த சகுனம் கேட்குமா. கேட்டோன்னே அவங்க போய் திருவிழா நடத்திடுவாங்களாம். நடந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்களேன், எவ்வளோ பெரிய பாறை பாருங்கள். கிட்டத்தட்ட புலிக்குண்டு மலையை பார்க்குற மாதிரி இருக்குது. புலிக்குண்டு மலை இப்படி தான் இருக்கும். நடுவில் ஒரு விரிசல், நடுவில் வந்து ஒரு பாலம் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி சூப்பராக இருக்குது, புதுசாக இருக்குது மக்களே. பாருங்க மக்களே, எல்லாமே அவங்க வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா அந்த மாதிரி கல்வெட்டு வெட்டிடுவாங்க போல இருக்குது. கால் பாதம் இருக்குது, அப்புறம் குழந்தைகளோட படங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது. பாறையோட பேர் குன்னடி கருப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நடுவுலே வந்து கருப்பசாமியும் இருக்கார். இங்கே பாருங்க, குன்னடி கருப்பர். இந்த குன்னடி கருப்புக்கு பக்கத்துலேயே பாருங்கள் அகத்தியர் இருக்கார் பாருங்க, தெரியுதா? அகத்தியரும் பக்கத்தில் இருக்கார். இப்போ நம்ம போகிற இந்த காவேரி தென் பக்கட்டும் சரி வடக்கரையிலையும் சரி
இந்த 3 கோவில்களை நம்ம ஒரே நாளில் ஏன் சுற்றுறோம்னா, அகத்தியர் வந்து அந்த காலத்தில் நான் சொன்னேன்ல, இதுக்கு முன்னாடி நட்டாற்றீஸ்வரர் வீடியோ பார்த்துருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து காவேரி கரையில் அந்த நட்டாற்றீஸ்வரர் கோவிலை தாண்டி அவர் இந்த வழியாக தான் போயிருக்காரு. அவர் வந்து ஒரே நாளில் வந்து முதல்ல வந்து குளித்தலையில் இருக்கக்கூடிய கடம்பனேஸ்வரரை கும்பிட்டுருக்காரு. ரெண்டாவது வந்து அதாவது காலையில் கடம்பனேஸ்வரரை கும்பிட்டுருக்காரு. மதியம் வந்து இங்கே வந்து ஐயர்மலையில் இருக்கக்கூடிய ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டுருக்காரு. மூணாவது வந்து சாயந்தரம் அதாவது அந்தியில் வந்து ஈங்கோய் மலையில் இருக்கக்கூடிய ஈங்கோய்நாதரை கும்பிட்டுருக்காரு. அவர் கும்பிட்ட வரிசையில் தான் நம்மளும் இப்போ கும்பிட்டுட்ருக்கோம். அந்தபடி சுற்றுனா நம்மளுக்கு வந்து புண்ணியம் கிடைக்கும், நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த இடம் எல்லாமே அகத்தியர் கும்பிட்ட மலைகள் தான். சரியா, அகத்தியர் போனபடி தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் அகத்தியரை பார்க்கலாம். அகத்தியர் சூடு இல்லாத மலைகளே இருக்காது பொதுவாக. இந்த 3 இடங்களும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள். நம்ம இங்கேயும் உங்களுக்கு அகத்தியர் இருக்கார் பாருங்கள், உங்களுக்கு அங்கேயும் காமிச்சிருப்பேன். இப்போ அடுத்து வந்து திரியங்குய் மலையிலையும் வந்து அகத்தியர் வந்து வடிவில் போய் அவரை கும்பிட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மக்களே, உங்களுக்கு தெரியுதா, ஒரு முதலை வந்து ஒரு குழந்தைய முழுங்குற மாதிரி ஒரு சிற்பம் இருக்குது பாருங்கள், தெரியுதா? 63 நாயனார்களில் ஒருத்தவரான சுந்தரமூர்த்தி நாயனார் முதலை விழுங்கின சிவனை நினச்சி பதிகம் பாடி திரும்ப அந்த முதல வாயில இருந்தே சிறுவனை மீட்ட காட்சி தான் இது. சிவபெருமானோட திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்று. இந்த மாதிரி ஒரு சிற்பத்தை எந்த கோவில்களையும் பார்க்க முடியாது, எந்த மலைகள்லையும் பார்க்க முடியாது. ஒரு தனித்துவமான சிற்பமாக இருக்குது பாருங்கள். முதல வாயில் ஒரு குழந்தை பாருங்கள், மேலே போன ரோப்காரு திரும்பி கீழே இறங்கிட்டு இருக்கு பாருங்கள். அப்படியே மலையேறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு மண்டபம் இருக்குது. இங்கே வந்து மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், இந்த 4வரோட சிற்பங்களும் இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கேயும் சண்டை போட்ட அஞ்சனியா சும்மா இருக்க முடியாது அவனால். மலையேற ஆரம்பிச்சிட்டோம். ஏறும் போதே இந்த பாருங்கள், இந்த மண்டபத்தை அவங்களால பார்க்க முடியும். இந்த மண்டபத்தில் வந்து ஒவ்வொரு தூண்லையும் ஒவ்வொரு ஐம்பூதங்கள் சொல்லுவாங்கள்ல பாருங்கள். காளஹஸ்தி காற்று, இங்கே பாருங்கள் சிதம்பரம் ஆகாயம், இங்கே திருச்சி நீர், காஞ்சிபுரம் நிலம், திருவண்ணாமலை நெருப்புன்னு இங்கே வந்து பஞ்சபூத தலங்களையும் இந்த தூண்களாக 5 தூண்களாக குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இதுவரை நாம் போன மலைகளில் இந்த மாதிரி ஒன்றை பார்த்ததில்லை. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில். அதுக்கு வந்து இந்த நந்திகள் தான் சாட்சி மக்களே. பாருங்கள், நந்தி எப்படி ஒரு உயிர்ப்போடு இருக்குது பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம முதல் படி ஏற ஆரம்பிக்க போகிறோம். சரியா, 1018 படி. முதல் மண்டபத்தை தாண்டி நம்ம மலையேற ஆரம்பித்தாச்சு. அந்த காலத்தில் போடப்பட்ட படிகள் தான், ரொம்ப பழமையான படிகள். இந்த பழமையை உங்களால் மலையேறும் போதே உணர முடியும். இங்கே பாருங்கள், நம்ம ஏறும் போதே ரோப்காரை பார்க்க முடியுது பாருங்கள். அங்கே உங்களுக்கு தூரமாக தெரியுது பாருங்கள், அதான் ஈங்கோய் மலை. நம்ம போக போகிற 3வது மலைக்கோவில். இங்கே பாருங்கள், ஈங்கோய் மலை. இந்த 3 கோயில்களுமே, அதாவது இன்றைக்கி நம்ம பயணம் பண்ணுற கடம்பனேஸ்வரர் கோவிலும் சரி, இந்த ரத்னகிரீஸ்வரரும் சரி, அங்கே ஈங்கோய்நாதரும் சரி, 3மே வந்து ஒரு இடத்துல இருந்து பார்த்துடலாம் அந்த 3 கோயில்களையும். அந்த மாதிரி தான் இந்த கோவிலோட அமைப்பே இருக்குது மக்களே. வரிசையாக வந்து இந்த மாதிரி மண்டபங்கள் இருக்குது. வெயில் அதிகமான நேரத்தில் இந்த மண்டபங்கள் தான் நம்மளை காப்பாற்றும். படிக்கட்டு ரொம்ப செங்குத்தாக இருக்குது. குடும்பத்தோடு நீங்கள் ஒரு மலைக்கு ட்ரெக்கிங் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்கள், இந்த 3 இடங்களுக்கும் போங்க. ஒரு தரைக்கோவில், மற்ற 2ம் வந்து மலைக்கோவில். ரொம்ப பெரிய மலைகள் இல்லை, சின்ன சின்னது தான். அதனால் குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே ஏறிடுவாங்க. உங்களுக்கு வந்து அகத்தியர் கும்பிட்ட வரிசையில் கும்பிட்றதுனால உங்களுக்கு வந்து புண்ணியமும் கூட. கொஞ்சம் வெயில் வந்துருச்சு. யாராவது வந்தீங்கன்னா காலையில் விடிய காலையில் ஏறிடுங்க. கொஞ்சம் வெயில் வந்ததுக்கப்புறம் ஏறினீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பாறைகள் நல்லா கொதிக்குது. அங்களே ரொம்ப மண்டபங்களை தாண்டி இந்த இடத்துல சைட்லேயே ஒரு மண்டபம் இருக்குது. நல்லா ரொம்ப நனலாக குளிர்ச்சியாக இருக்குது. வெயில் வந்து தாக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி வந்து 10 ஆச்சு. இந்த இடத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவோம். எல்லாமே வந்து அந்த காலத்தில் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டது மக்களே. பழமை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்குது. இந்த தூண்கள் பாருங்கள், எல்லாமே படிக்கட்டுகளில் இருந்து எல்லாமே. இந்த இடத்துல பாதம் இருக்குது பாருங்கள், 2 பாதங்கள் இருக்குது.
அதிகமாக பெருமாளோட பாதம் தான் நினைக்கிறேன். ஐயர் மலையில் பாருங்கள் மக்களே, அடிவாரத்தில் இவ்வளோ பெரிய குளத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை. மேலே இருந்து பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுதுன்னு. அவ்வளோ பெரிய குளம் இருக்குது பாருங்கள். அதாவது ஈங்குவை மலை வந்து வடப்பக்கட்டு இருக்குது, நம்ம இப்போ வந்து தென்பக்கட்டு இருக்கோம். காவேரியோட தென்பக்கட்டு இருக்கோம். காவேரி இந்த வெள்ளை கலரில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இது ஈங்குவை மலை, இது வந்து காவேரி. உங்களுக்கு தெரியுதா? அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். இந்த ஓடுது பாருங்கள், இந்த இருக்கா செம்மண் கலரில் தண்ணி இருக்குது பாருங்கள். எவ்வளோ வெயில் இருக்குன்னு. அதுவும் இல்லாமல் படி ரொம்ப செங்குத்து, தொடையெல்லாம் பிடிக்குது. எந்த மலையிலையும் எந்த படிக்கட்டுலையும் இப்படி நடந்ததே இல்லை. மக்களே முடியலை, நாங்கள் வந்து ஒரு தவறு பண்ணிட்டோம் தான். வெயில் வர்றதுக்கு முன்னாடி ஏறிட்டு இறங்கியிருக்கணும். வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, சட்டையெல்லாம் வேர்த்து போச்சு. மேலே படியை பாருங்கள், நெட்டை குத்தலாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் நீங்கள் பார்ப்பீங்க, நாங்கள் மட்டும்தான் ஏறிக்கிட்டு இருக்கோம், வேறு யாருமே இல்லை. அவங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மலையை வெயில் ஏறக்கூடாது அப்படின்னு. இந்த குறுக்க நடக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னிமலையில் அந்த குமாரும் சென்னிமலை ஆண்டவரும் இப்படி தான் நடந்தாங்க. இப்படி நடக்கிறதுனால உங்களுக்கு கால் மூட்டு வலிலாம் வராது. மக்களே வெறும் 500 படி தான் ஏறி இருக்கோம். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் எங்களோட ஏறிக்கிட்டு இருக்காங்க. எங்களையே இலக்கிய வச்சிருச்சு. எப்படி ப்ரோ இருக்கு? ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் வெயில் ரொம்ப பாருங்கள், பேச முடியல, இறக்குது. காலைல சுகர் மாத்திரை போடல, ப்ரெஷர் மாத்திரை போடல, அப்படியே வந்துட்டார் பாவம். நாங்களே எதுவும் ஸ்பேருக்கு மாத்திரை கொண்டு வரல. எங்கே மண்டபம் வரும்னு தேடி ஓடிக்கிட்டு இருக்கு கால். அவ்வளோ வெயில் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்க, பட்டையை கிளப்புறாப்புல. இந்த இடத்துல போட்டிருக்காங்க பாருங்கள், நாகப்பாம்பிற்கு இறைவன் முக்தி கொடுத்த மலை அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். சப்த கன்னிமார்கள்னு ஒரு கோவில் இருக்குது, அதுக்கு ஆப்போசிட்லேயே இப்படி எழுதியிருக்காங்க. நம்ம வந்து எவ்வளோ நம்ம கண் பார்வைக்கு படுதோ, காதால் கேட்குறோமோ அதை மட்டும்தான் அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம போன மலைகளெல்லாம் ஆராய்ச்சி பண்ணால் எவ்வளவோ தகவல்கள் வெளியே வரும். பக்கத்துலேயே ஒரு குரங்கு தூங்கிக்கிட்டு இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்க. இயற்கையே உச்சி எடுத்து வாகை எடுத்து சீவன மாதிரி ஒரு மண்டையை பாருங்கள். அருமையான பிறப்பு, தூங்கிட்டு இருக்காரு, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். சப்த கன்னிமார்களோட கோவில் இருக்குது. இது வந்து ஒரு பாறை பிளவில் இருக்குது, நம்ம போய் பார்ப்போம். அந்த காலத்திலே குடஞ்சி அருமையாக பண்ணியிருக்காங்க. விநாயகர் இருக்கார், அப்படியே சப்த கன்னிமார்கள் இருக்காங்க, அருமையாக இருக்காங்க. ஒரு பாறையோட வெடிப்பில் அடியில் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடம் கொஞ்சம் விசித்திரமாக இருக்குது. நம்ம அழகர் மலையில் ராமதேவ சித்தரை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் 2 பெரிய ஒரு ரெட்டை கோபுரங்கள், கல் கோபுரங்களை பார்ப்போம். அந்த மாதிரி இருக்குது. நாங்கள் தொடர்ந்து போவோம். வெயில் இன்னும் கடுமையாகிறக்குள்ளேயும் உச்சிக்கு ஓடிடுவோம். நீங்கள் மலை ஏறும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சின்ன சின்ன தொட்டிகளை பார்ப்பீங்க. குரங்குகள் அதிகமாக இருக்குது இந்த மலையில். குரங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறக்காண்டி இந்த தொட்டிகளை கட்டி வச்சுருக்காங்க. மழை காலத்தில் நிரம்பிடும் நினைக்கிறேன். மற்ற நாட்களில் கோயில் நிர்வாகம் தண்ணி ஊற்றுவாங்களா இல்லைன்னு தெரில. இப்போ எம்டியாக இருக்குது மக்களே. எப்படியே படியேறி நேராக வந்தோம்னா இந்த இடத்துல விநாயகர் இருக்கார் பாருங்க. கும்பிட்டுட்டு அப்படியே போய்கிட்டே இருப்போம். இங்கே ஒரு பெரிய கோட்டையில் உள்ள நுழைவாயில் மாதிரி இருக்குது பாருங்கள். கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த கோட்டைகள் போயிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நுழைவாயிலை பார்ப்பீங்க. சொல்ல முடியாது, இதுவும் வந்து ஒரு காலத்தில் இது கோட்டையாக செயல்பட்டுருக்கும். ஒரு அம்பாலோட சிற்பம் இருக்குது, ஆனால் யாரும் தெரில, தலை இல்லாமல் இருக்குது. குரங்குகள் அதிகம், எங்கே பார்த்தாலும் குரங்குகளோட கழிவுகள் தான் இருக்குது. படிகளில் ஏறும்போது பார்த்து வாங்க. இன்னொரு மழை பெஞ்சா தான் இது திரும்ப சுத்தமாகும். எவ்வளோ உயரம் வந்துட்டோம், கொதிக்குது தர. உச்சியில் இருக்குது பாருங்கள் கோவில். கிட்டத்தட்ட வந்துட்டோம். எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள். நீங்கள் ரோப் காரில் கீழே இருந்து வந்தால் மேலே இறங்குற இடம் இருக்குது. ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபாயா. மேலே வந்தோடனே இங்கே வந்து முதல் சந்நிதி சிவன் இருக்கார், ஆனால் வந்து மூடி இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சுவர் முழுக்க தமிழ் கல்வெட்டுக்கள் தான். ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரரோட தலவிருட்சம் வந்து வேப்ப மரம் இருக்கு பாருங்க. ஆனால் ரொம்ப பழமையான மரம் தான். இங்கே பாருங்க, இந்த செவ்வாய் ஃபுல்லாகவே கல்வெட்டுக்கள் தான் மக்களே.
ஃபுல்லாமே கல்வெட்டுக்கள் தான். அங்கே வந்து சிவன் இருக்கார், ஆனால் பூட்டி கிடக்கு. இங்கே வந்து அம்மன் இருக்காங்க. நம்ம வந்து அம்மனை இப்போ கும்பிடக்கூடாதான், மேலே வந்து ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டுட்டு வந்து தான் அம்மனை கும்பிடணுமா. அம்மன் பேர் வந்து சுரும்பார் குழலி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே வந்து ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டு வந்துட்டு அம்மனை கும்பிடுவோம். இது ஒரு கோட்டைன்னு சொன்னேன் பாருங்கள். நம்ம முதல்ல பார்த்தது முதல் நுழைவாயில், இப்போ பார்க்குறது 2வது கோட்டைச்சுவர், 2வது நுழைவாயில் பார்க்குறோம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு கோட்டை தான். கோவிலே வேறு லெவலில் இருக்குது மக்களே. நம்ம வந்து மேலே போயிட்டு ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டு வந்துடுவோம். இது வந்து 3வது நுழைவாயில் மக்களே. வந்து கட்டிட வேலைகளும் போய்கிட்டு இருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், அந்த குரங்கு எப்படி தண்ணி குடிக்குதுன்னு பாருங்கள். பார்த்தியா, அமைக்கி திறந்து பிடிக்குது பாருங்க, எவ்வளோ விஷப்பவிலையாக இருக்குங்க பாருங்கள். பாறையிலேயே குடைப்பட்ட ஒரு விநாயகர், அவரை தாண்டி நம்ம மேலே போகிறோம். கோவில் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குது. ஃபுல்லாக வந்து உடச்சி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் அருளால் இந்த மலைக்கோவிலுக்கு மேலே உள்ள பாம்புகள் கடிச்சா ஒரு துளி கூட விஷம் ஏறாதான். இந்த மலைக்கோவிலுக்கு மேலே ஒரு காகம் கூட பறக்காத அதிசயமும் நடக்குது. அது மட்டும் இல்லை, சிவனுக்கு அபிஷேகம் செஞ்ச பால் கொஞ்ச நேரத்தில் தயிராக மாறுற அதிசயமும் இங்கே நடக்குது. அகத்தியர் ரத்னகிரீஸ்வரரை மத்தியான நேரத்தில் தான் உச்சிக்கால வழிபாடு செஞ்சுருக்காரு. அதே மாதிரி நம்மளும் மத்தியான நேரத்தில் தான் வந்து வழிபாடு செய்கிறோம். ரத்தம் வடிஞ்ச வடுவோட சிவலிங்கம் இன்னமும் காட்சி கொடுக்கறது வேறு எங்கேயும் பார்க்க முடியாத ஒன்று. மக்களை இங்கே பாருங்கள், மீன் சின்னம் பாண்டியர்களால் கட்டப்பட்டது. சூப்பராக இருக்குது பாருங்கள். கோவிலோட ஒரு மண்டபத்தில் இருக்குது. மண்டபம் பாருங்கள், இது வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவில். இந்த இடம் பாருங்கள், இது ஒரு மேடை மாதிரி இருக்கா. இந்த இடத்துல அந்த காலத்தில் அரசர்கள் உட்கார்ந்துட்டு, இது பெரிய மண்டபம். வந்து பாருங்களேன், இந்த பக்கெட்டு வந்து ஒரு 100, 200, 300 பேர் உட்காரலாம். அதே மாதிரி இந்த பக்கெட்டு பாருங்களேன், இந்த பக்கெட்டும் எவ்வளோ பேர் வேணாலும் உட்காரலாம். கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் உட்கார்ற மாதிரி இருக்குது. இந்த இடத்துல ஒரு மேடை இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அந்த காலத்தில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. கோவில் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்காக உண்டான ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி. இந்த ஒவ்வொரு தூண்லையும் அருமையான சிற்பங்கள் இருக்குது. எல்லாமே வந்து 63 நாயன்மார்களை பற்றின எல்லா சிற்பங்களும் இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. வந்தால் குடும்பத்தோடு வாங்க, குடும்பத்தோடு மலையேறதுக்கு ஒரு சூப்பரான இடம். அது மாதிரி ஏற முடியாத மக்கள் ரோப் காரில் வந்துட்டு ரோப் கார்லேயே இறங்கிடலாம். வெறும் 50 ரூபா தான் ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். 50 ரூபா 100 ரூபா தான் செலவாகும். மக்களே, ரத்னகிரீஸ்வரரை சூப்பராக வழிபட்டாச்சு. அருமையாக இருக்கார் மக்களே. கோயில் ஃபுல்லாமே வந்து இடிபாடுகளை தான் பார்க்க முடியுது, திருப்பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. மக்களே, குரங்கு குடிச்சுல அந்த தண்ணியை தான் நம்மளும் குடிக்க போகிறோம். தண்ணி வந்து வேற கீழே இருந்து மேலே எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும்தான் இருக்கு. மக்களே, காவேரி தண்ணி தான் கீழே இருந்து, பக்கத்தில் தான் ஆறு ஓடுது, இங்கே இருந்து எடுத்து மேலே கொண்டு வராங்க. நல்லா தான் இருக்கு. சரியான வெயில். இவ்வளோ வெயிலில் ஏறி வந்தால் இங்கே நல்ல வேளை தண்ணி இருக்குது. இந்த ஓரத்துலேயே போனால் நம்ம பின்னாடி போயிட்டு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பார்க்கலாம். இந்த வழியாக தான் வந்தோம். இப்படியே சாமி கும்பிட்டுட்டு இப்போ இந்த வழியாக அப்படியே போவோம். இங்கே வர மக்களே, இதுதான் கோவிலோட பின்பகுதி. கிட்டத்தட்ட ஒரு கோட்டை மாதிரி தான் இருக்குது. கோவிலோட கொடிமரம் மேலே தெரியுது. 1000 வருஷம் பழமையான அந்த செங்கலை தான், சின்ன சைஸ் செங்கலை தான் அப்போலாம் யூஸ் பண்ணாங்க. அப்போ கட்டப்பட்டது தான். ரொம்ப பழமையான ஒரு கோவில் தான். நம்ம கோவிலுக்கு மேலே நிற்கிறோம். இதுதான் உச்சி மலை. அங்கே தெரியுது பாருங்க, அதான் வந்து திரு ஈங்கோய் மலை. 3வது இன்னைக்கு வந்து நம்ம அங்கே தான் போகிறோம். உங்களுக்கு தெரியுதா காவேரி ஓடுறது தெரியுதா? இந்த கோவில் இப்போ நம்ம நிற்கிற இந்த கோவில் வந்து காவிரியோட தென்கரையில் இருக்குது. ஈங்கோய் மலை வந்து வடகரையில் இருக்குது. பாருங்க, நம்ம கோவிலோட உச்சியில் நிற்கிறோம். கோவில் குளம் தெரியுதா உங்களுக்கு? காவேரி தெரியுதா? ஈங்கோய் மலை தெரியுதா? இங்கே எல்லாத்தையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ரோப் கார் இங்கே தான் வந்து இறங்கும். நம்ம பக்கத்தில் ஒரு வில்லாதி வில்லர் வேறு இருக்கார். வாங்க, சூப்பராக போவோம்.
இந்த பில்டிங்கே பாருங்களேன், உங்களுக்கு இந்த கல்லெலாம் வெளியே வந்திருக்கு பாருங்கள். இது ஃபுல்லாக லாக் அண்ட் கீ மெத்தட் படி கட்டியிருக்காங்க. தஞ்சாவூரில் பார்த்தா நல்லா தெரியும். தஞ்சாவூர் கோயில் வந்து ஃபுல்லாமே இந்த லாக் அண்ட் கீ மெத்தடில் தான் கட்டியிருப்பாங்க. இது வந்து எந்த காலம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். மக்களே கிளம்பும். அடுத்து வந்து நம்ம 3வது வந்து திரு ஈங்கோய் மலைக்கு போகிறோம். அங்கே தான் அகத்தியர் வந்து உருவம் எடுத்து சிவனை வழிபட்டதா ஒரு ஐதீகம் இருக்குது. அங்கே போகிறோம். காவேரி கரைக்கு இங்கிட்டு நிற்கிறோம். இப்போ அங்கிட்டு தாண்டி போகிறோம். மேலே ரத்னகிரீஸ்வரரை கும்பிட்டுட்டு கீழே வந்தால் அவ்வளவு அழகா அம்மன் சுரும்பார் குழலி காட்சி கொடுக்குறாங்க. ரொம்ப பழமையான படிக்கட்டுகள் தான். அதுக்கு முன்னாடி மலையிலேயே சதுரகிரி வெள்ளையங்கிரி மாதிரி படிக்கட்டுகள் வெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? ரொம்ப பழமையான படிக்கட்டு, மலை படிக்கட்டு, மலையிலேயே வெட்டின படிக்கட்டு. ரொம்ப நல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கெல்லாம் அதில் தான் ஏற ஆசை. ஆனால் இப்போ இந்த படிக்கட்டில் நம்ம இப்போ ஏறிக்கிட்டு இருக்கோம். ரொம்ப நல்லா இருக்குது மக்களே அதை பார்க்க. பன்னெண்டு மணி ஆகுது. ஏகப்பட்ட மக்கள் எங்களோட நாங்கள் இறங்கிக்கிட்டு இருக்கோம். ஏகப்பட்ட மக்கள் இப்போ மலையில் ஏறிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். மக்களே, நம்ம இவர் நாகராஜ் ப்ரோ வந்து அரும்பாடுபட்டு பொங்கல், புளியோதரை, லெமன் சாதம்லாம் கொண்டு வர வீட்டில் இருந்து கஞ்சி கொண்டு வந்து குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் நாங்கள் சித்தர்னு சொல்கிறோம். தெரியுதா உங்களுக்கு? எப்பயுமே வந்து அப்படித்தான். நம்ம வந்து இப்போ ஐயர் மலையில இருந்து இறங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டுட்டு நேரம் வந்து ஈங்கோய் மலை போகிறோம்.